You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் போது ஏராளமான காரியங்களை வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்படி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது வேதத்தை ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்தார். அதுக்கப்புறமா நித்திய ஜீவன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. அது தொடர்ச்சியாய் இன்னும் போய் கொண்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி தொடங்கும் போதும் நித்தியத்தை குறித்து ஏராளமான காரியத்தை பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். இப்போ அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் இந்த சுவிசேஷ புத்தகத்தை பிரசங்கிக்க சுவிசேஷம் என்பதெல்லாம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அதன் நோக்கத்தில் அதன் கோணத்தில் வேதத்தை வாசிக்கும் போது ஏராளமான காரியங்களை ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறதையும் காண்பித்து கொடுக்கிறதையும் வேதத்தில் தெரிந்து கொள்ள முடிகிறது. போன எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது பிஷப் ரெவரண்ட் பெனி யோசையா நம்ம மத்தியில் தன் நேரத்தை ஒதுக்கி நம்ம மத்தியில் வந்து உட்கார்றாங்க. ஏராளமான ஊழியங்கள் அது நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. அவைகளெல்லாம் தள்ளி வைத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே முகாந்தரத்தோடு கூட அவங்க நம்ம மத்தியில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் இந்த நிகழ்ச்சிக்காக. இப்போ போன எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகான காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. ஒன்று என்ன சொன்னாங்க, தனித்தால் ஊழியங்களை குறித்து சொன்னாங்க. அடுத்தது ஒரு பெரிய மாஸ் எவாஞ்சலிசம், அதாவது பெரிய கூட்டத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த தன்மை. அப்போ மாஸ் அதாவது தனித்தால் ஊழியம் என்ற போது நிக்கோதேமேசை கர்த்தர் சந்தித்து யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அவை போடப்பட்டிருக்கிறது. அதில் ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட தனித்து ஆண்டவர் பேசினதை. அதுக்கப்புறமா 4ஆம் அதிகாரம் வரும்போது சமாரியா ஸ்திரியோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அதில் பேசும்போது ஏராளமான காரியங்கள் தியானித்து கொண்டே இருக்கும்போது நேரம் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த எபிசோடில் தொடர்ந்து இந்த சுவிசேஷ ஊழியத்தை குறித்தும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது குறித்தும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள போகிறோம். ஆவியானவரே சொந்த இஷ்டமாக பேசுறதில்ல அப்படின்னு பைபிளில் போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சொந்த இஷ்டமாக மனுஷனின் ஆலோசனை பெற்று ஊழியம் செய்யாமல் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு பெற்று ஊழியம் செய்வது தான் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு. அதில் உறுதியாக நிற்கக்கூடியவங்க தான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பிதாவின் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதையும் இயேசு ரொம்ப துல்லியமாய் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற காரியங்களை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள், தேவனுக்கு ஏற்ற செயல்முறையில் செயல்படுங்கள். ஃபஸ்ட்டு போன எபிசோடில் நீங்கள் பேசும்போது இந்த சமாரியா ஸ்திரியை குறித்து பேசுனீங்க. அதில் பேசினப்போ தனித்து அவரோடு கூட ஊழியம் செய்தார். அவர் பேச ஆரம்பித்த உடனே மேசையாவை குறித்து கேட்டார். அப்போ மேசையா வந்து இவைகளெல்லாம் வெளிப்படுத்துவாங்க எனக்கு அப்படின்றத 25ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறதாகவும், உடனே நான் தான் அவர் அப்படின்றது இயேசு தன்னை சொல்கிறதுங்கிறதாகவும், அது நடுவில் சீஷருங்க வராங்க. சீஷருங்க வந்த உடனே அவன் அந்த இடத்துல இருந்து போயிட்டு எல்லாருக்கும் அறிவித்து மொத்த பேரையும் கொண்டு வரக்கூடிய எல்லாருமே அந்த நாளில் மனம் திரும்பக்கூடியவர்களாய் மாறினார்கள். அப்போ இந்த இடத்துல இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது சீஷருங்க வராங்க. இந்த சமாரியா ஸ்திரியோடு கூட பேசும்போது 27ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சீஷருங்க வராங்க. அவரோட ஸ்திரியோடு கூட பேசுகிறத பார்த்து அவர்கள் பிரமித்தார்கள். அப்படியே நிற்கிறாங்க பார்த்துட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கும்போது 31ஆம் வசனத்தில் சொல்லும் போது இந்த மீன் டைம் இஸ் டிசைபிள் அர்ஜ்ட் ஹிம் சேயிங் ரபி ஈட், சாப்பிடுங்க. அவங்க ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, சாப்பிடுங்கன்றாங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு அந்த இடத்துல, பட் he said to them, I have food to eat of which you do not know. Therefore the disciples said to one another, has anyone brought him anything to eat? இயேசு சொல்றாரு, நான் சாப்பிட வேண்டிய ஒரு ஆகாரம் இருக்கிறது, அந்த ஆகாரம் உங்கள் யாவருக்கும் தெரியாது. ஆமாம், இங்கே நான் தமிழில் படிக்கிறேன். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு. அப்போது சீஷர்கள் ஒருவரை பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ யாராவது கொண்டு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ அதை இப்போ பேசின உடனே இயேசு அடுத்த வசனம். சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். என்ன அழகா சொல்றாரு பாருங்க பாஸ்டர். அப்போ பர்சனல் எவாஞ்சலிசமும் பண்ணிட்டாரு. அப்போ அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய வாஞ்சை என்னன்னு கேட்டா, பிதாவின் சித்தம் செய்யறது தான் என் போஜனம், என்னுடைய ஆகாரம். அப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த பர்சனல் எவாஞ்சலிசம் இருக்கு இல்லைங்களா, இது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு பார்க்கலாம். ஒன்று பாருங்க, சீஷர்கள் வந்துட்டாங்க. இந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு, அப்போ தனக்குண்டானதை அங்கே விட்டுட்டா. தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, அதை இப்போ நான் என்ன சொல்றேங்கன்னா, சமாரியா ஸ்திரீ கூட தண்ணி வீட்டில இருந்து சும்மா வந்திருக்காது. தண்ணி இல்லாததான் தண்ணி கொண்டு போறதுக்கு வராங்க. ஆமாம், தண்ணி கொண்டு போக வந்தது தண்ணி. ஆனால் இந்த வார்த்தை தன்னோடு கூட பேசணும்னு தன்னுடைய எல்லாவற்றையும் அந்த இடத்துல வைத்துட்டு போகிறான். ஆமாம், ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவர் பாருங்க அங்கே என்ன நோக்கத்தோடு வருகிறாள் என்பதை அறிந்து அதை வச்சே சுவிசேஷத்தை சொல்கிறான். அப்போது தண்ணீர் முண்டு கொள்ள வந்தவன், நீ இந்த தண்ணியை குடித்தா உனக்கு மறுபடியும் தாகம் வரும், நான் கொடுக்குற தண்ணி நீ குடித்தா இனிமே உனக்கு தாகம் வராது, அந்த தண்ணி எனக்கு கொடு அப்படின்ட்டு அங்கே கேட்கறதெல்லாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் சில காரியங்கள் இங்கே ஒருவர் பேசி கொண்டிருக்கும்போது இவள் ஊருக்குள்ளே ஓடினாள். அப்போ என்ன அர்த்தம், தான் சுவிசேஷத்தை அறிந்த பிறகு அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்று சொல்லிட்டு அங்கே போகிறது மட்டும் இல்லாமல், அடுத்து நாம் பின்புறமாய், அதாவது அடுத்த பகுதியை நாம் பார்க்கும்போது 39வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்தஸ்தினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த மனுஷிய அவங்க நம்பி அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். யார் மேல? இயேசுவின் மேல அநேகர். இப்போ ஒரு பர்சனல் எவாஞ்சலிசம் அநேகரை கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்க முடியாது கொண்டு வந்து. இப்போ இந்த இடத்துல இன்னொன்று பாஸ்டர் சொன்னது சமாரியா ஸ்திரீ. ஆமா, அவங்க விசுவாசம் வச்சது இயேசுவின் மேல. இன்னைக்கு சொல்ற மனுஷன் மேல தான் விசுவாசம் வைக்கிறாங்க அநேகர். மனுஷனை தான் பார்க்க ஓடுறாங்க. அவர் வந்தாதான் ஜன கூட்டம், வேற வந்தா இல்ல, அவர் இருந்தாதான் அற்புதம் நடக்கும் அப்படின்னு. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கட்டும், சின்ன ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அது வந்து இந்த பெரிய ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரன்றது நம்ம வார்த்தையில சொல்றது. ஆமா, ஆனால் தேவனுக்கு எல்லாமே ஊழியக்காரர். அதை தான் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டா, பெரிய ஊழியக்காரரை ரட்சித்து அபிஷேகம் செய்தவர் தான் ஒரு சாதாரண ஊழியக்காரரை ரட்சித்து அபிஷேகம் பண்ணியிருக்கார். அவருக்குள்ள இருக்க ஆவியானவர் தான் இவருக்குள்ள. ஆனா நடத்துகிற விதம் வேறு விதமாக இருக்கும். அவர்களுக்கு கொடுத்த தரிசனம் வேறு தரிசனமாக இருக்கலாம். ஒரு பெரிய ஊழியக்காரர் என்று சொல்வது என்ன, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களை சொல்கிறேன். ஒரு சபை, அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு சபையை வச்சுருக்காங்க பாருங்க. அந்த சபையை வச்சிருக்க அந்த ஊழியக்காரர்களுக்கு எவ்வளோ கிருபை இருக்குது அப்படின்றத இனி வர நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சமாரி எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல, ஒருவேளை ஊர் ஜனமே வந்திருக்கலாம். தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். ஆனா அதுக்கு அடுத்து சொல்லப்பட்ட வசனம் தான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்தார்கள். ஆமென். இப்போ இது என்ன கூட்டங்க? சமாரியா பெண்ணு அவ போயிட்டு கூட்டிட்டு வந்த ஒரு கூட்டம். கூட்டிட்டு வந்த பிறகு வந்த கூட்டம் இவரை கூட்டிட்டு போறாங்க. இவர் அங்க போய் 2 நாள் தங்குறாரு. அங்க உபதேசம் பண்ண உடனே அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்தார்கள். 41வது வசனம். ஆனா 42வது வசனம் பாருங்க, இங்க ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கு. அந்த ஸ்திரீயை நோக்கி, இப்ப யார் சொல்றாங்க? ஜனங்க சொல்றாங்க. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆமென். என்ன அழகான வார்த்தை. அவர் உயிரோடு கூட இருக்கும் போதே ஒரு கூட்ட ஜனம் அவர்தான் மேசையா என்று அறிந்து விசுவாசித்தார்கள். என்ன பாக்கியம் உள்ளவர்களா இருப்பாங்க பாருங்க. அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் எதுவா இருந்ததுங்க? பர்சனல் எவாஞ்சலிசம்.
தனித்தால் ஊழியன்னு சொன்னீங்க. அந்த தனித்தால் ஊழியத்தின் நிமித்தமா சமாரியர் அநேகர் வந்துட்டாங்க. வந்து வாங்க ஊருக்குன்னாங்க. ஊர்ல போய் 2 நாள் தங்கினார். 2 நாள் அவர் போதித்தார். அந்த போத நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டு இப்போ என்ன சொல்றாங்கம்மா, நீ சொன்னதுனால இல்லை, நாங்களே என்ன பண்ணிட்டோம், கேட்டோம், நாங்களே பார்த்தோம், நாங்களே இப்போ சொல்றோம், உண்மையாவே அவர் உலக ரட்சகர் தான் அப்படின்னு அறிக்கை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த தனித்தாள் ஊழியம். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த பகுதி அப்படியே படிச்சுட்டு வரும்போது அந்த தனித்தாள் ஊழி மூலியமா ஆண்டவர் இவ்வளோ நன்மைகளை இந்த இடத்துல கொண்டு வராரு. இந்த காரியங்கள்லாம் நடக்குது. இப்போ நடந்த பிறகு 43ஆம் வசனத்தில் சொல்றாரு, now after 2 days he departed from there and went to Galilee. அப்போ அவர் இந்த இடத்துல இந்த இடத்துல நிறைய பேர் கேட்குறாங்கன்னு அங்கேயே கூட உட்காந்துடல. அடுத்தது பிதாவின் சித்தம் என்ன அதை நிறைவேற்ற அவர் கடந்து போயிடுறாரு. வேலையை முடிச்சுட்டார், கிளம்பிட்டார். அப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி செய்யறது இல்லை. ஒரு இடத்துல வந்து நிறைய நன்மை அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேயே அதே இடத்துல உட்காந்துடுறாங்க. இப்போ நம்ம நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் கூட பார்த்தோம் சாமுவேலை குறித்து. சாமுவேல் வந்தாரு, அபிஷேகம் பண்ணாரு, வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டார். அதே போல தான் இங்கேயும் இயேசு செய்திருக்காரு. வந்தாரு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, சமாரியா பெண் ரட்சிக்கப்பட்டா, ஊர் ஜனங்க அநேகர் விசுவாசித்தார்கள். ஊர் ஜனங்க சொல்றாங்க, மெய்யாகவே இவர் தான் உலக ரட்சகர் என்று அறிக்கை செய்தாங்க. உடனே வேலை முடிஞ்சது, கிளம்பி போயிட்டார். ஆமா, இப்போ இதுதான் உண்மையாகவே ஒரு மாஸ் எவாஞ்சலிசம். இங்க செய்தது பர்சனல் எவாஞ்சலிசம், ரெண்டாவது ஒரு பெரிய மாஸ் எவாஞ்சலிசம். அதாவது பர்சனல் எவாஞ்சலிசம் மூலமா ஒரு மாஸ் எவாஞ்சலிசம் மூலமா அங்க வந்திருக்குது. ஆமா, இன்றைக்கு கூட அநேக ஊழியக்காரருடைய சாட்சிகளை கேட்டிருக்கேன். அவர்கள் தனிப்பட்ட முறையில யாரோ ஒரு ஊழியக்காரர் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தமாய் அவர்கள் இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பெரிய மாஸ் எவாஞ்சலிசம் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் ஊழியங்களை செய்கிற அநேகருடைய சாட்சிகளையும் கேட்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தனித்தாள் ஊழியம், ரெண்டாவதாக பார்க்கும்போது ஒரு மாஸ் எவாஞ்சலிசம், பெரிய அளவில் ஜனங்களுக்கு பிரசங்கிப்பது. அதன் பிறகு மூன்றாவது ஒரு ஊழியம் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் சபை ஊழியம். மூன்றாவது சபை ஊழியங்க. அப்போது அந்த சபை ஊழியத்தை இப்போ நாம் பார்ப்பதற்கு முன்பாக இதில் வேறு ஏதாவது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்களா? அதாவது பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா பாஸ்டர், இது ஒரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை செய்வது தான் என்னுடைய போஜனம். ஆமாம், அது ரொம்ப முக்கியம் இல்லை பாஸ்டர்? ஆமாம். அப்போ நம்முடைய போஜனமும் இன்னைக்கு ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் நம்ம சொந்த இஷ்டமாக செய்யாமல் பிதாவின் சித்தத்தை செய்யணும் அப்படின்னா அவர் பேரில் சொல்லி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறது இல்லை. அவர்கிட்ட கேட்டு கேட்டு அடுத்தது நான் என்ன செய்யணும், சித்தம் அதனால தான் இருக்கு அவருடைய சித்தம். அப்போ அந்த சித்தம் என்பது அவருக்கு பிரியமானது. அதனால தான் அதை தெரிந்து கொள்ளணும் பாஸ்டர். இப்போ அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அவர்கிட்ட பேசினா அவர் நம்மக்கிட்ட சொல்லுகிற காரியம், இந்த ஒரு கனெக்டிவிட்டி 2 பேருக்குள்ள இருந்தால் தானே நம்மளால ஊழியம் செய்ய முடியும். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் பிதாவின் சித்தம் என்ன என்பதை குறித்து நாம அதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம் என்றால் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எதெல்லாம் பிதாவின் சித்தம் என்பதை குறித்து இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் கட்டாயம் பார்க்க போகிறோம். அது நம் எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இயேசுவே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் என் போஜனம் என்று சொன்னார். இன்றைக்கு நிகழ்ச்சியை பார்க்கிற நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா அல்லது நம்முடைய சுய சித்தத்தை நாம் செய்கிறோமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவர் நினைத்துக்கொள். அப்போது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்ற வேதவசம்படி நாம் நம்முடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு பிதாவின் சித்தத்தை செய்ய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை. அப்புறமா இன்னொன்று இந்த பகுதியில் இருக்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அந்த இடத்துல அறிவித்த உடனே அவர் கிளம்பி போயிடுறாரு. ஆமா, அந்த இடத்துல ரொம்ப துல்லியமா அது நமக்கு இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவித்த உடனே தேவன் எப்படி அடுத்தது வழி நடத்துகிறாரோ அப்படி நாம் முன்னேறி கடந்து போகக்கூடியவர்கள் தான் இருக்கணும். தவிர ஒரே இடத்துல இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்து அந்த இடத்துலயே நாம் எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம யோசிக்க கூடாது. அடுத்து இந்த பகுதியில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த 35 கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. 35 4:35 யோவான் John chapter 4. Do you not say, they are still 4 months and there comes the harvest? Behold, I say to you, lift up your eyes and look at the field, for they are already white for harvest.
அப்போ அங்கே ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? சமாரியாரை எல்லாரும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இப்போ அந்த சமாரியா ஊரில் தான் ஒரு பெரிய அறுவடை இருக்குது. எப்படி அறுவடை வந்தது? ஒரு பெண்ணின் நிமித்தமா. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால், அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்குது என்று உங்கள் கண்களை எடுத்து பாருங்கள் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஊரில் ஒரு பெரிய அறுவடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு கூட அங்கே பார்க்குறாரு. அந்த ஆத்தும அறுவடையை தான் அடுத்து பார்க்குறோம். ஊருக்குள்ளே அழைக்கிறாங்க, ஊருக்குள்ளே இருக்க ஜனங்க கேட்குறாங்க. கேட்ட பிறகு சொல்கிறாங்க, நாங்களே கேட்டோம், மெய்யாகவே ஒரு உலக ரட்சகர். அப்போது ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் அவருடைய கண்களுக்கு எதுதான் தெரியணுங்க? அறுவடை. ஆமென். அறுவடை தெரியணும். 2வது, கதிர்கள் ஆயத்தமாக இருக்கிறது ஊழியக்காரருக்கு தெரியணும். அது வந்து இந்த ஆவியானவர் கூட இணைந்து இருந்தால் தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஆமாம், மாம்சீகமாக போனோம்னு நமக்கு தெரியும், எதுவுமே நமக்கு தெரியும். அப்போ அந்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்வது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஏன்னா ஆவியானவரே சொல்கிறாரு, நான் சொந்த இஷ்டமாக எதுவும் பேசாமல் நான் கேள்விப்பட்டபடியே அவர் உங்களுக்கு சொல்லுவார்ன்றது இயேசு ஆவியானவரை குறித்து சொல்கிறார். அப்படின்னா நம்ம சொந்த இஷ்டமாக நமக்கு தெரிஞ்ச பிரசங்கங்களை, நமக்கு தெரிஞ்ச பைபிள் கதைகளை எடுத்து சொல்லாமல் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அவர் சித்த என்னமோ அதை அறிவிப்பதுக்கு தேவன் உதவி செய்வார். அப்போ அதெல்லாம் தெளிவாக செய்யணும். ஒன்று வந்து தனித்தாள் ஊழியம், அடுத்தது வந்து பெரிய கூட்டம் செய்யப்படுகிற இந்த மாஸ் எவாஞ்சலிசம். அதுக்கப்புறம் பாஸ்டர் அதன் பிறகு 3வதாக பார்க்கும்பொழுது சபை ஊழியம், திருச்சபை ஊழியம் என்று சொல்லலாம். இப்போது சபை ஊழியம் என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கதான ஊழியங்கள் 5 வகையான ஊழியங்கள். இப்போ நாம் சொல்கிறது ஊழியத்தை எப்போ எந்தெந்த வழியில் செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் சிலரை, அது எப்படி இருக்குங்க, சிலரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காராம்? அப்போஸ்தலராகவும் மெய்ப்பராகவும் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷகராக என்ன பண்ணியிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கின்றோம். அப்படி இருக்கும்போது இந்த 5 வகையான ஊழியங்களில் இந்த மெய்ப்பனின் ஊழியம் இருக்கு இல்லையா, சபை ஊழியம், அதுதான் எல்லாவற்றிலும் ஒரு சிறந்ததாய் காணப்படுகிறது. மெய்ப்பனின் ஊழியம், அதாவது சபை ஊழியம். எப்படி அப்படின்னு கேட்டால், உதாரணமாக சுவிசேஷகர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சுவிசேஷகர் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்துடுவார். எந்த இடத்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரோ அந்த இடத்துக்கு கடந்து போய் சுவிசேஷம் அறிவிச்சு, அடுத்தது இப்போ இயேசு எப்படி வந்து அடுத்த கிராமங்களுக்கு போயிட்டே இருந்தாரோ, அடுத்த பட்டணங்களுக்கு போயிட்டே இருந்தாரோ, அதே மாதிரி அவங்க முன்னேறி போயிட்டே இருக்கணும், போயிட்டு இருப்பாங்க. அதில் இன்னொரு ரகசியம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷ இடத்துல ஒரு 10 பிரசங்கம் இருந்தால் போதும். இப்போ இந்த இடத்துல ஒரு 3 பிரசங்கம் பண்ணிடுவார், அடுத்த இடத்துல ஒரு 3 பிரசங்கம், அப்படியே என்ன பண்ணுவார்? அதே பிரசங்கத்தை மாறி மாறி கூட என்ன பண்ணலாம். இது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை, கண்டிப்பாக இப்போது இங்கே கேட்காதவங்க அங்கே அதே கேட்கட்டும், இந்த வசனத்தை இங்கே கேட்டிருக்கிறாங்க அங்கே கேட்கட்டும் அப்படின்றதுக்கும் அவங்க பேசலாம். பட் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எல்லாமே ஆன்லைன், எல்லாமே லைவ்ல சில இடங்கள் எல்லாம் வர்றதுனால மீண்டும் மீண்டும் அதே பிரசங்கத்தை அவங்களால செய்ய முடியறதில்லை. ஆனாலும் சுவிசேஷகர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 பிரசங்கமோ ஒரு 20 பிரசங்கத்தை வச்சுக்கிட்டு உலகம் முழுதும் கூட போயிட்டு வந்துடலாம். அதே நேரத்தில் சபை பாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசுவாசிகள் அந்த விசுவாசிகள்ன்ட்டு வராரு, சுவிசேஷ சொல்கிறார், போயிட்டே இருக்கார். 2வது இங்கே பார்க்கும்போது, முதலாவது சிலரை அப்போஸ்தலராகவும், அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு நான் குறையா எதையும் சொல்லலை. சிலரை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்னு பேர் வச்சுக்கிறாங்க. யார் அப்போஸ்தலர் அப்படின்னு பார்த்தா, இப்போ உதாரணமாக இப்படியா சொல்லுகிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறேன், அங்கே சில மாதங்கள், இப்போ பவுல் அப்போஸ்தலர் கூட சில மாதங்கள் சில வருடங்கள் அங்கே தங்குறாங்க. தங்கி சுவிசேஷத்தை சொல்லிட்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து சபையில சிறப்படுத்தி ஒரு சபையாய் உருவாக்கி இன்னொருத்தர்கிட்ட கையில் கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இவர் கிளம்பிடுவார். இன்னொரு இடத்துக்கு போவார், கொஞ்ச நாள் அங்கே தங்குவார். தங்கின்னு ஊழியத்தை செய்து அதை ஒருத்தர்கிட்ட படிச்சுட்டு அப்படிப்பட்ட ஸ்தாபிக்கக்கூடியவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஆமாம், ஒரே சபையை வச்சுக்கிட்டு நான் அப்போஸ்தலர்னு சொன்னால் அது அப்போஸ்தலர் கிடையாது. அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட சில தவறுகள் நடக்கிறது. அது தவறு என்று நான் சுட்டி காட்டவும் விருப்பப்படலை. ஆனால் அப்போஸ்தலர் ஊழியம் இப்படி தான் இருக்கும். அப்போது அந்த அப்போஸ்தலர் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சபையை வச்சுக்க மாட்டார், போயிட்டே இருப்பார், சபையை ஸ்தாபிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு சபை ஆரம்பிக்கணும்னு அதே இடத்துல ஒரு போதகராக இருக்கணுன்ற விருப்பம் கூட வராது. இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, ஒரு இடத்துல வந்து கூட்டம் நடத்த வராங்க,
ஒருவேளை தனித்து வந்து அவங்க கூட்டம் நடத்திட்டு அந்த இடத்துல ஒரு கூட்டம் அவங்க பின்னாடி வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு திருச்சபை ஆரம்பிக்கணும் அப்படின்றது யோசிக்கிறாங்க, நல்லது. ஆனால் யோசித்து அது இன்னொருத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போனாக்கா அது அப்போஸ்தலர் ஊழியமாக இருக்கும். ஆனால் அதை வந்து நாங்களே நடத்துகிறோம், இந்த இடத்துல ஒரு பிரான்ச் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணால் அது சொந்த இஷ்டத்தின்படி தான் செய்கிறாங்கன்னு தவிர அது பிதாவின் சத்தமாக. ஆமாம் ஆமாம். அப்போ முதலாவது அப்போஸ்தலர் ஊழியம் அப்படி. ரெண்டாவது ஊழியம் தீர்க்கதரிசிகளை ஆகும். தீர்க்கதரிசி யாரு? அந்த தீர்க்கதரிசியை பொறுத்தவரையிலும் ஜனங்களோடு கூட அதிகமாக சம்பந்தம் கொள்ளாமல் தேவனுக்கு இவருக்கு மட்டும்தான் தொடர்பு. அப்போ தேவன் சொல்லுகிறதை கேட்டு தீர்க்கதரிசனமாய் அறிவிக்கிறவர் தீர்க்கதரிசி. இப்போ இவருக்கு சபையை பற்றி கூட அக்கறை இருக்காது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. சபை குறித்த அக்கறை கூட இருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசியை பொறுத்தவரையிலும் அவருக்கும் தேவனுக்கு தான் அதிகமான தொடர்பு இருந்து அங்கிருந்து வசனத்தை வாங்கி வார்த்தையை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர் தான் தீர்க்கதரிசி. அதாவது தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது பாஸ்டர், வேதத்தில் ஏற்கனவே எல்லா தீர்க்க தரிசனங்களும் ரொம்ப துல்லியமாய் ஒன்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வெறுத்து உரைத்திருக்கிறது நமக்கு எழுத்தின் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இயேசு கிறிஸ்தன் மூலியமாய் சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் எதெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் நிறைவேறணும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் எழுது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் முடிவு வர, அதாவது எது வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம நித்தியத்துக்கு போய் சேரக்கூடிய வரைக்கும் எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை தான் மீண்டுமாய் ஆண்டவர் தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்தந்த காலகட்டாயத்தில் அதன் மூலியமாக பேசுகிறார். அது வந்து நான் தெரிஞ்சு கொண்ட விஷயம். அப்போது இன்னொன்று வந்து வெளிப்பாடு சொல்லக்கூடியவர்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையோடு ஒரு குடும்பம் வரும்போது அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் இது எதுக்காக நடக்குது, ஆனால் எல்லாமே மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக தான் நடக்கணும் தவிர ஒரு ஆதாயத்துக்காக நடக்கும் என்றால் அதில் ஆவியானவர் இல்லை அப்படின்றது எனக்கு நான் தெரிஞ்சு. அது உண்மை. இந்த தீர்க்கதரிசனத்தில் 2 வகையான காரியங்கள் உண்டு. ஒன்று நேரடியாகவே தேவன் பேசுகிறது. எப்படி பேசுகிறார்? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரிடத்துல பேசும்போது என் மகனே, அப்போ என் மகனே அப்படின்னு சொன்னா நான் என் மகனே சொல்ல முடியாது. ஆண்டவரா பேசுறது, என் மகனே நானே உன் கர்த்தர், நான் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படியே சொல்லிட்டு கடைசியில் நானே கர்த்தர், கர்த்தருடைய வாயுதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக வர தீர்க்க தரிசனம். அப்போ தேவனே என்ன பண்றாருங்க, பேசுகிற சம்பவங்கள் நேரடியா. இன்னொன்று வாங்கி நான் சொல்றது எப்படின்னு கேட்டா, அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது புரியும் நினைக்கிறேன். நேரடியா அப்படியே சொல்றது. ஒன்று ஆண்டவரை நம்மை பயன்படுத்தி நேரடியாக அவங்களோட பேசுறது. ஆமா. ரெண்டாவது அதை வாங்கி நம்முடைய இருதயத்தில் வச்சுட்டு இப்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்பது. அப்போ இது 2 வந்து வேதத்தில் இருக்கிற காரியங்கள். ஆமா, எந்த இடத்துல பார்த்தாலும் அப்படிதான். இது வேதத்தில் இருந்த காரியம். ஆனால் வேதத்தில் இல்லாத ஒரு காரியம் என்ன அப்படி தெரியுங்களா? இவங்களே கற்பனை பண்ணி யோசித்து கர்த்தர். அதற்கு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது யாரையும் குற்றப்படுத்த அல்ல, நான் வாசித்ததை சொல்லுகிறேன். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தேதி, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வைங்களேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் எல்லாம் சொல்லியாச்சு, வருகிற செவ்வாய்க்கிழமை இடியுடன் பயங்கரமான மழையை ஆண்டவர் கொடுக்க போகிறார் அப்படின்ட்டு சண்டே சர்வீஸில் பேசுகிறாங்க. கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார் அப்படின்னு. ஆனால் அதே போல் செவ்வாய்க்கிழமை இடியுடன் மழை வருது. எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், ஏற்கனவே வானொலியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இடியுடன் கூடிய மழை அன்னைக்கு வரப்போகுதுன்ட்டு. இதை என்ன பண்ணுற, தீர்க்கதரிசனம் போல சொல்லிட்டு கடைசி ஐயா சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, மழை வந்துடுச்சு. அப்போது இதெல்லாம் ஜனங்களை ஏமாற்றுகிற காரியம். நான் எதையும் குற்றப்படுத்த நான் சொல்லலை. இப்படி எதையோ ஒன்று கேட்டுட்டு என்ன செய்திடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதாவது ஒருவேளை அப்படி கேட்டு கூட ஆண்டவரை பிடிச்சிக்கன்னா பரவாயில்ல பாஸ்டர். ஆமாம், இவங்க அந்த மனுஷனை தான் பிடிச்சிக்கிறாங்க. ஆமாம், அவர் எதனா சொன்னால் தான் நடக்கும் நமக்கு அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று நடக்கிறதுக்காக தான் போகிறாங்க தவிர தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். அவங்க இறுதியும் தேவன் பக்கமாக திரும்புறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் இப்போ எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போஸ்தலர் ஊழியமாக இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசன ஊழியமாக இருந்தாலும் சரி, இப்போ அடுத்து நீங்கள் பேச போகிற 3 ஊழியங்களாக இருந்தாலும் சரி, இது 5 ஊழியங்களும் எல்லாரும் இறுதியும் தேவனுக்கு நேரம் தான் திருப்பப்படணும். ஆமாம். இதில் பாருங்கள், நம்ம இந்த எபிசோடு முடியறதுக்குள்ள இந்த 5 ஊழியத்தை குறித்து சுருக்கமாக சரி. நம்ம பார்த்தோம் அப்போஸ்தலர்,
அவங்க யாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது தீர்க்கதரிசி எப்படி இருப்பான். மூன்றாவது சிலரை சுவிசேஷகராக, அது ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த சுவிசேஷர்கிட்ட ஒரு 10-20 மெசேஜ் இருந்தால் போதும், அப்படியே சுவிசேஷம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த சுவிசேஷ ஊழியத்தை என்ன பண்ணுறாங்க, டிவி மூலமாக ரிலே பண்ணுறதுனால இதை ஒரே பிரசங்கத்தை பல இடங்களில் செய்ய முடியாது, மாற்றி மாற்றி தான். நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டால், சில குறிப்பிட்ட செய்திகளை வச்சுக்கிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இது மூன்றாவது ஊழியம். நான்காவது ஊழியத்தை பார்த்தா சிலரை மெய்ப்பராகவும். மெய்ப்பர் என்றால் என்ன? மந்தை மேய்க்கிறவன் தான் மெய்ப்பர். அப்போ ஒரு சபை ஆகிய மந்தையை மேய்க்கிற ஒரு மனிதர், அவர் தான் மெய்ப்பர். அதாவது மெய்க்கிறதுன்னா நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கல்ல. ஆமாம், ஏன்னு கேட்டால் அந்த மெய்ப்பன் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும் கர்த்தரிடத்தில் கேட்டு. அந்த மெய்ப்பன் போய் சுவிசேஷ ஊழியத்தையும் செய்ய முடியும். அதே நேரத்தில் அந்த மெய்ப்பன் ஒரு இடத்துல ஒரு சபையை வச்சுக்கிட்டு ஒரு அப்போஸ்தல ஊழியம் போல், அதாவது அவுட்ரீச் மினிஸ்ட்ரி போல் போய் செய்து அங்கே ஒரு சபையை உருவாக்கி அப்போஸ்தல ஊழியத்தையும் செய்ய முடியும், போதகர் ஊழியத்தையும் செய்ய முடியும். இருக்கிற 5 ஊழியத்திலே மேன்மையான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டால் இந்த மெய்ப்பனின் ஊழியம். அதே நேரத்தில் ஒரு பொறுப்பான ஊழியம் மெய்ப்பனின் ஊழியம். அதே நேரத்தில் உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியம் இந்த மெய்ப்பனின் ஊழியம். காரணம் என்ன? இன்னொரு சம்பவத்தையும் இப்படி சொல்கிறேன். 52 வாரம் ஒரு வருஷம். இப்போ ஒரு வருஷத்துக்கு சபையில் 52 பிரசங்கம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும். தேவ சமூகத்தில் அமர்ந்து பைபிள் ஸ்டடி இருக்கா, 52 பைபிள் ஸ்டடி, பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கா, 52. அப்படி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல 160 200 வரைக்கும். ஆமா ஆமா, 156 பிரசங்க குறைஞ்சபட்சம். இது நடுவில் வந்து திருமண காரியங்கள், ஆமா, பர்த்டே ஃபங்க்ஷனுங்க, அதே நேரத்தில் ப்ரேயர் மீட்டிங்ஸ், ஆமா, தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்ஸ், ஆமா, எல்லாத்துக்கும் போக வேண்டியது வரும். ஆமா, அதாவது மெய்ப்பனின் ஊழியம் வந்து எல்லாமே செய்யணும். திருமணம் பண்ணணும், மரித்தவர்களை அடக்கம் பண்ணணும், மந்தையை காத்துக்கொள்ளணும், சபையை வளர்க்கணும். அதே நேரத்தில் இவ்வளவு செய்திகளை தேவ சமூகத்தில் அமர்ந்து அதை பெற்றுக்கொண்டு அது தேவனுடைய வார்த்தையா என்ன பண்ணும், அங்க ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இருக்கிற இந்த 5 ஊழியத்தில் மெய்ப்பனின் ஊழியம் உன்னதமான ஒரு ஊழியமாகவும் இந்த ஒரு மெய்ப்பன் இருப்பார் என்று சொன்னால், மீதி இருக்கிற 4 ஊழியத்தையும் கடைசியாக சொல்லப்பட்டிருக்க ஊழியம் என்ன என்று கேட்டால், அங்கே நம்ம தெளிவாக இப்போ போதகர் ஊழியம். போதகர்னாக்கா போதிக்கிறது. அப்போ பைபிள் ஸ்டடி வச்சு அவங்களுக்கு சில ரகசியங்கள் போதிக்கிறது. ஆமாம், டீச்சர். அப்போது மெய்ப்பன் மற்ற 4 ஊழியத்தையும் செய்ய முடியும். மற்ற 4 பேர் மெய்ப்பன் ஊழியத்தை செய்வது கடினம். இப்போ கூட எத்தனையோ பைபிள் டீச்சர்ஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பைபிள் வசனங்களை அவ்வளோ அழகாக எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் சபையை கொடுத்தா போதும், சபையை உடச்சிட்டே போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் சபையை நடத்தவங்களுக்கு கிருபை கிடையாது. அதே நேரத்தில் இந்த போதகர், இந்த மெய்ப்பன் என்று சொல்லுகிற பார்த்தீங்கன்னா மற்ற 4 ஊழியத்தையும் இந்த மெய்ப்பனால் செய்ய முடியும். ஆனால் அந்த மெய்ப்பனின் ஊழியத்தை இந்த 4 ஊழியக்காரர்கள் செய்ய முடியாது. இதுதான் ஒரு பெரிய ரகசியம். அதாவது இவர் 4 ஊழியத்தை செய்ய முடியாது, அந்த 4 பேர் இவங்க ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போ அப்படி செஞ்சாலுமே ஃபெயிலியர் ஆயிரும் பாஸ்டர். ஆமாம், அது நிற்காது. எனக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர், அவர்கிட்ட ஒரு சபையை கொடுத்தாங்க. ஒரு வருஷம் போனார், அடுத்து பார்த்தா சபை இல்லை, உடச்சிட்டார். சரி பரவாயில்ல, வேற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே போயும் நல்லா இருந்த சபை உடஞ்சி போச்சு. காரணம் என்னன்னு கேட்டால் வாய் சரியில்லை. இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கே போய் சொல்வேன். அப்போ ஊழியக்காரனுக்கு அது வேலை கிடையாது. நீ என்ன செய்யணும்? இங்கே வசனத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் சமாரியா பெண்ணுக்கிட்ட பேசினார், ஊருக்கு போனார், பிரசங்கம் பண்ணார், 2 நாள் இருந்தார், வேலையை முடிச்சிட்டார், கிளம்பி போயிட்டு இருக்கார். இன்னைக்கு சிலர் அப்படி இல்லை, போனால் ஊருக்காலையை பேசுறது தான். இப்படி பேசி உள்ளுக்குள்ளவே கலவரங்கள் வந்து பிரச்சனைகள் வந்து சபை உடஞ்சி போச்சு. போகிற இடத்துலலாம் சபையை உடைக்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் எனக்கு தெரியும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்கென்று ஒரு பொறுப்பை படைச்சிருக்கார், ஊழியத்தை நம்முடைய கருத்தில் போட்டு கொடுத்திருக்கார். அதை உத்தமமாய் உண்மையாய் செய்து முடிக்க வேண்டும். ஆகவே சபை ஊழியம் என்பது ஒரு மேன்மையான ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. சில நேரங்களில் நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய சபையில் இருக்க அநேகருக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், என் சபையில் அங்கமாக இருக்கிறியா, அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் இல்லையா 15 வருஷம் இருந்துட்டு வெளியே கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால், நீ உருவாக்கி நீ வேற ஒரு சபையை உருவாக்கணும், அல்லது அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேணும். 10 வருஷம் 20 வருஷம் சபையிலேயே இருந்துக்கிட்டு ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை என்பது தான் அர்த்தம். எனவே 3வது ஊழியத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சபை ஊழியம்.
இப்போ இந்த சபையின் ஊழியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இனி வருகிற நாட்களில் இன்னும் மீதி இருக்கிற மற்ற ஊழியங்கள், இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்கு. நாம் பார்க்கிறோம். டிவி ஊழியங்கள் இருக்குது, எழுப்புதல் ஊழியம் இருக்குது, சுவிசேஷ ஊழியங்கள் இருக்குது, வாலிப ஊழியங்கள் இருக்குது, சிறுவர் ஊழியங்கள் இருக்குது. இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்குது. ஆமென். எனவே இந்த காரியங்களை இனி வருகிற நாட்களிலே இந்த சுவிசேஷம் என்ற தலைப்பின் கீழாக மற்ற ஊழியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். அப்போ இந்த எபிசோடில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ரொம்ப துல்லியமாய், ரொம்ப அழகாய் ஒவ்வொரு காரியமும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த இடத்தில் பார்க்கும்போது சுவிசேஷ ஊழியங்களிலே ஒன்று சுவிசேஷ ஊழியம், அடுத்தது மாஸ் எவாஞ்சலிசம், அதுக்கப்புறமா சபையின் ஊழியம், அதுக்கப்புறமா தீர்க்கதரிசன ஊழியம், அதுக்கப்புறமா மேய்ப்பனின் ஊழியம். இவைகளெல்லாம் நமக்கு ரொம்ப ஒவ்வொரு காரியமாய் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட ஒவ்வொன்றாய் சொல்லப்படுகிறது. எனவே இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் இன்னும் ஏராளமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளையும் வெளிப்படுத்தப் போகிறார். எனவே தெரிந்து கொண்ட நீங்கள், பார்க்கிற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோடில் தன் நேரத்தை ஒதுக்கி நம் மத்தியில் வந்திருக்கிற அன்பு போதகருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக இன்னும் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வார். அடுத்த எபிசோடில் நாம் அவைகளெல்லாம் பார்க்க போகிறோம். அதுவரை எங்களுக்காக ஜெபிங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக தேவன் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.